பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த காலை வேளையில் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் கடந்து செல்லட்டும். இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமேன். கர்த்தர் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், கர்த்தரோட மகன் மகளே, கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை ஆட்கொண்ட மகளே, தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரில இந்த காலையிலிருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு தேவ தூதர் கட்டளையிடுவாருங்க. உற்சாகப்படுத்துகிற தூதருங்க. உற்சாகமா எந்த ஒரு காரியம் செய்தாலும் யாரைனாலும் நம்ம உற்சாகப்படுத்தணுங்க. அவங்களால முடியாது, உன்னால இது பண்ணாது, யாரையும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு எந்த ஒரு காரியமும் பேசிடாதீங்க. உற்சாகப்படுத்துங்க. ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்க, வேலையில உற்சாகப்படுத்துங்க, குடும்பத்தில் உற்சாகப்படுத்துங்க. உனக்கு இந்த வேலையை செய்ய தெரியாதுன்னு சொல்லி யாரையும் மனசு கஷ்டப்படுத்திடாதீங்க, யாரையும் காயப்படுத்திடாதீங்க. ஆவியானவரோட பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் கற்றுக் கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஜெபிக்க தெரியல, ஜெபிக்க முடியும் என்று கற்றுக் கொடுங்க. துதிக்க தெரியல, துதிக்க முடியும் என்று கற்றுக் கொடுங்க. வேத வாசிக்க தெரியலையா, உனக்கு நான் படிக்க சொல்லித்தரேன் என்று சொல்லிக் கொடுங்க. அதே போலதான் ஊழியத்தில் நீங்க ஒவ்வொன்றிலையும் உற்சாகப்படுத்தி கொடுங்க. உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துகிற தேவ தூதர்களை இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களுக்காக கட்ட அவிழ்த்து விட்டுருக்காராம். அடுத்த பவுலே, பயப்படாதேன்னு என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாத, எந்த ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றத தேவன் உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிறாராம், உங்களோட பயணம் பண்ணுகிறாராம். நீ எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பாதுகாப்பு தூதர் அனுப்புவாராங்க. எந்த இடத்துல எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுமோ அங்க ஒரு தூதரை கட்ட அவிழ்த்து விடுங்க. நீங்க கட்டளையிடுங்க. நீங்க தூதருக்கு கட்டளையிடும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து அந்த தூதர் பணிவிடை செய்வாங்க. பணிவிடை தூதர்களை நீங்க கூப்பிடுங்க. இந்த காலை வேளையில நீங்க கூப்பிடும் போது உற்சாகத்தின் தூதர்கள் வந்து உங்களோடு கூட இடைப்படுவாருங்க. நீங்க தூதர்களை கூப்பிடுங்க. நீங்க அநேகருக்கு தூதராக பயன்படுத்தணுங்க. அநேகரை உற்சாகப்படுத்தணுங்க. பணத்தினாலும் பேச்சினாலும் அன்பினாலும் தகப்பனே நீங்க உற்சாகப்படுத்துங்க. அந்த உற்சாகப்படுத்துகிற ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க உற்சாகப்படுத்த முடியும். அந்த ஆவியை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். தேவ தூதர்கள் இந்த இரவு நேரத்துக்குள்ள உங்க கூட பேசணும். அந்த காலையில தொடங்கி இரவுக்குள்ள உங்க கூட பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. உங்களுக்கு என்று வைத்திருக்க தூதர் இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும், இறங்கி உதவி செய்யட்டும், உற்சாகப்படுத்தட்டும். யார் மனதையும் காயப்படுத்தாமல் எல்லா மனது காயத்தை ஆற்றுகிற ஒரு உற்சாகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும். ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க இந்த வார்த்தையினால இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்திருக்கிறோம் டாடி. இந்த வார்த்தைக்குள்ள மகத்துவங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.